அறங்காவலர் தேர்வு குழுவில் அர்ச்சனா கல்பாத்தி. அரசு பதவியை அலங்கரிக்கும் திரை பிரபலங்கள். தொடர் விமர்சனத்துக்குள்ளாகும் தாவேக அரசு. நடப்பது என்ன? 2026 தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகாக முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைச்சதுக்கு அப்புறம் அரசு நியமிக்கக்கூடிய நியமன பதவிகள், நிறைய பதவிகளில் திரைத்துறையை சார்ந்தவர்கள் நியமிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. இந்த நியமனம் அப்படிங்கிறது பல விமர்சனத்துக்குள்ளானதாகவும் மாறுது. ஏன் அரசு நியமிக்கக்கூடிய நியமன பதவிகளில் திரைத்துறையை சார்ந்தவங்க இருக்கவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அப்புறம் ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுது அப்படின்னா, அதில் நியமிக்கப்படக்கூடிய நபர் அந்த துறை சார்ந்த நபரா, அதில் நிபுணத்துவம் வாய்ந்தவரா, சரியான தேர்வு முறையாக இருக்கான்னு பல அடுக்கடுக்கான கேள்விகள் அப்படிங்கிறது சமீப காலமாக தாவேக அரசால நியமிக்கக்கூடிய அந்த நியமன பதவிகளில் இருக்குது. இப்போ அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள், அதாவது முதல்வர் விஜய் அவர்களுடைய பிகில், கோட் மாதிரியான திரைப்படங்களை தயாரித்த ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய சிஇஓ அர்ச்சனா கல்பாத்தி, இவங்க மாநில அரசால கோயில்களுக்கான அறங்காவலர்களை தேர்வு செய்யக்கூடிய அறங்காவலர் குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தியுடைய நியமனம் விமர்சனத்திற்குள்ளாகிறது தெரியும். அது ஏன் விமர்சனத்துக்குள்ளாகுது, அந்த அறங்காவலர் குழுனா என்ன, அவங்க என்னெல்லாம் பணியை கோயில்களில் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னென்னலாம் பதவிகள் விஜய் அவர்களால், அதாவது தாவேக அரசால் நியமன பதவிகளாக திரைத்துறை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் எதெல்லாம் விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மிகப்பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளான ஒரு பதவி அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக ஜனநாயகன் படம், முதல்வர் விஜய் அவர்கள் கடைசியாக நடித்த ஜனநாயகன் திரைப்படத்தை இயக்கிய கேவிஎன் புரொடக்ஷனை சார்ந்த வெங்கட நாராயணன், இவருக்கு அந்த பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. அந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஒரு கேபினெட்டுக்கான, அதாவது அமைச்சரவைக்கு நிகரான ஒரு பதவி அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு அரசுக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி அப்படிங்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான பொறுப்பு. அவர் தமிழ்நாட்டை சார்ந்த நபர் கிடையாது அப்படிங்கிறது தான் இதுல மிக முக்கியமா வைக்கப்பட்ட முதல் விமர்சனமா இருக்குது. தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதிங்கிறவங்க டெல்லியில போய் தமிழ்நாட்டுக்கு என்ன வேணும், தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பேசி இரண்டு அரசுக்கும் இடைப்பட்ட ஒரு பாலமாக செயல்படக்கூடிய ஒரு நபர். அப்போ தமிழ்நாட்டு அரசுக்கான சிறப்பு பிரதிநிதியை தமிழ்நாட்டில் தகுந்த ஒரு நபரே உங்களுக்கு இல்லையா, கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட வெங்கட நாராயணாவை தேர்வு செய்து அனுப்புவதுங்கிறது தமிழக நலனுக்கு எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் விமர்சனமாக வைக்கப்பட்டது. இதுதான் முதலில் மிகப்பெரிய அளவில் திரைத்துறையை சார்ந்து நியமிக்கப்பட்ட நியமன பொறுப்பில் வந்த முதல் விமர்சனம். அதற்கு பிறகாக ஜெகதீஷ் பழனிசாமி, எல்லாராலையும் கேள்விப்படப்பட்ட, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் விஜய் அவர்களுடைய மேனேஜர், அவருமே ரூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனியுமே வச்சிருக்கிறாரு. முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த பல படங்களில் அவருமே ஒரு கோ ப்ரொடியூசராக கூட இருந்திருக்கிறாரு. அவரோட தொடர்ந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவருக்கு அரசு பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. என்னன்னா, முதலமைச்சருடைய தனி செயலாளர், முதலமைச்சர் எங்கு போனாலும் வந்தாலும் அவரை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர், தனி செயலாளர் அப்படிங்கிற பதவி கொடுக்கப்பட்டது. ஆனா இதுக்கான ஜிஓ கூட வெளியில வரல. ஜெகதீஷ் பழனிசாமி அவருடைய ட்விட்டர் பக்கத்துல அந்த பதிவை போட்டதற்கு பிறகாகத்தான் இவருக்கு இப்படி ஒரு அரசு பதவி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதே வெளி உலகத்துக்கு, பெரும்பாலானவர்களுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது. ஏன் இப்படி ரகசியமான ஒரு பதவி கொடுக்கணும், ஏன் அபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது இல்லை அப்படிங்கிற விமர்சனங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, மனோஜ் பரமஹம்சா, தமிழ்நாடு திரைப்பட பயிற்சி நிறுவனத்துடைய தலைவர், நண்பன், பீஸ்ட், லியோ மாதிரியான முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த படங்களில் ஒளிப்பதிவாளராக இருந்தவர், டிஓபி. நிச்சயமாக அவர் தகுதி வாய்ந்த நபர். அதை நம்ம, அதாவது திறமைசாலி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டிலும் இப்போவுமே அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறதுமே திரைப்பட பயிற்சி நிறுவனத்திற்கான ஒரு தலைவராகத்தான் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஆனாலும் இதுவும் ஒரு சில நபர்களால் விமர்சனத்துக்குள்ளான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்பட்டது. இது இல்லாமல் விஷ்ணு ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க திரைத்துறையை சார்ந்தவர்கள் அல்ல, ஆனால் அவர்களுடைய நெருங்கிய வட்டாரத்தில் இருப்பவர்களாக ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அரசியல் மற்றும் பொது நிகழ்வுகளுக்கான ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டாங்க. அதிகபட்சமாக முதலில் விமர்சிக்கப்பட்டது அவருடைய ஜோதிடர் ரத்தன் பண்டிட் அவர்களை தான் முதலில் ஆலோசகர் பதவி கொடுக்கிறப்போ அதற்கு எதிர்ப்பு வந்தது. உடனடியாக அந்த பதவி அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டது. வெங்கட் நாராயணன் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி, மனோஜ் பரமஹம்சா, இவங்கெல்லாம் திரைத்துறையை சார்ந்த நியமனங்களா இது வரைக்கும் இருக்கு.
இப்போ விமர்சனத்திற்குள்ளான அடுத்த ஒரு நியமனம் அப்படிங்கிறது தான் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய நியமனம். ஏஜிஎஸ் அப்படிங்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய சிஇஓவா இருக்காங்க. பிகில் கோட் மாதிரியான முதல்வர் விஜய் அவர்கள் நடித்த படத்தை தயாரிப்பு நிறுவனம் தான் ஏஜிஎஸ். இப்போ அர்ச்சனா கல்பாத்திக்கு அப்படி என்ன பதவி கொடுத்துருக்காங்க, அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த பதவியாது, அது ஏன் இவ்வளோ விமர்சனத்துக்குள்ளாகுது அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம். இதில் அறங்காவலர் குழு அப்படிங்கிறது என்ன, அறங்காவலர் குழுவை நியமிக்கிறதுக்கான ஒரு குழு மாநில அரசு போட்டிருக்கே, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கலாம் தெரிஞ்சுக்கணும்னா பேசிக்காக அது என்ன வேலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மொத்தமாக இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஹெச்ஆர்என்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறைக்கு கீழே 46,341 கோயில் அப்படிங்கிறது இருக்குது. இதில் மடங்கள், இந்து சமய கோயில்கள், சமண கோயில்கள்னு கோயில்கள் வந்து வெரைட்டி ஆஃப் கோயில்ஸ் இருக்குது. ஆனால் மொத்தமாக இருக்கக்கூடிய கவுண்ட் 46,341 கோயில் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்குமே அறங்காவலர் குழு அப்படிங்கிறது இருக்கும். அறங்காவலருங்கிறது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். கோயிலுக்கு போனாலே எங்கள் கோயிலோட ட்ரஸ்டி, எங்கள் கோயிலோட அறங்காவலர் இவங்க தான் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. அறங்காவலருக்கு தான் ஃபுல் பவருமே அந்த கோயிலில் உண்டு. கோயில்களுடைய எல்லா பராமரிப்புகள்லேருந்து, எல்லா செலவுகள்லேருந்து எல்லாத்தையுமே அந்த அறங்காவலர் குழு, அந்த குழு தான், அந்த கமிட்டி தான் வந்து பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு கீழே தான் செயல் அலுவலரே இருப்பாங்க. இப்போது இந்த கோயில்களுக்கான அந்த அறங்காவலர் குழுவுக்கு 2 வருட காலம் அப்படிங்கிறது தான் பதவி காலம் உண்டு. அந்த பதவி காலம் முடிஞ்சதுக்கு பிறகாக புதுசாக வேற ஒரு குழு அப்படிங்கிறத ஒவ்வொரு கோயிலுக்குமே போடணும். அப்படி இந்த கோயில்களுக்கான அறங்காவலர் குழுவை தேர்ந்தெடுக்கணும்ல, அந்த குழுவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மாநில அளவில் ஒரு குழு போடுவாங்க. இந்த மாநில அளவில் போட்டிருக்க குழு தான் ஒவ்வொரு கோயிலுக்குமான அறங்காவலர் குழுவை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ 46,000க்கு மேலே கோயில் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அத்தனை கோயிலுக்குமே இவங்க தான் அறங்காவலர் குழுவை செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய இந்த நியமனம் அப்பயே வந்திருக்கக்கூடிய அந்த அரசாணையிலேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னா 10 லட்சத்திற்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. வருமானம் 10 லட்சத்துக்கு மேல் அதிகமாக இருக்கக்கூடிய வருமானம் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு மட்டும்தான் இவங்க அறங்காவலர் குழுவை தேர்வு பண்ணுறாங்க. அப்போ அந்த லிஸ்ட்டில் எத்தனை கோயில் இருக்குன்னு பார்த்தோன்னா 582 கோயில் அப்படிங்கிறது 10 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான வருமானத்தில் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போது அந்த 582 கோயிலுக்குமான அறங்காவலர் குழுவை செலக்ட் பண்ணுறது இந்த குழுவுடைய வேலை. இந்த குழுவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, திரு சிவஞான பாலய சுவாமிகள், அதாவது பொம்மபுரம் ஆதீனம், இவங்களை தான் வந்து தலைவராக நியமிச்சிருக்காங்க இந்த மாநில குழுவில். அதற்கு பிறகாக ஓய்வு பெற்ற நீதிபதி ராமநாதன் துணைத் தலைவராக இருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துடைய ஆணையர் குமரகுருபரன், அவர் தான் வந்து இந்த குழுவுடைய செயலராக இருக்கார். அது இல்லாமல் 4 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. அந்த 4 பேரில் ஒருவர் தான் அர்ச்சனா கல்பாத்தி. அதற்கு பிறகாக பாடகர், நம்ம எல்லாருக்குமே தெரிந்த பாடகர் வேல்முருகன் வந்து உறுப்பினராக இருக்கிறார். ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ ஒரு உறுப்பினராகவும், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சம்பத் ஒரு உறுப்பினராகவும் இருக்காங்க. இப்படி 4 உறுப்பினர், ஒரு தலைவர், ஒரு துணைத் தலைவர், ஒரு செயலாளர் இருக்காங்க. இந்த 4 உறுப்பினர்களில் ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பாத்தியுடைய நியமனம் தான் இப்போ விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. இந்த சமய அறநிலையத்துறைக்கும் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது முதல் கேள்வியாக முன்வைக்கப்படுது. துறையை சார்ந்த ஒரு நபர் பட தயாரிப்பாளராக இருக்கிறார். அவங்களுக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த கோயில்கள் பராமரிப்புக்கான அறங்காவலர் குழுவை தேர்வு செய்யறதுல எந்த அளவுக்கு அவங்களால பங்கு வகிக்க முடியும், அவங்க ஆன்மீகத்தை சார்ந்தவராக இருக்கிறாங்களா, ஆன்மீகம் குறித்து ஏதாவது தெரியுமா, இந்த துறை சாராத ஒரு நபருக்கு திரைத்துறையிலேருந்து கொண்டு வந்து ஆன்மீகத்தில் முக்கியமாக அதுவும் அறங்காவலர் குழுவை செலக்ட் பண்ணுறதுக்கான கமிட்டியில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன தேவையும் அவசியமும் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இன்னொரு விமர்சனம் என்ன முன்வைக்கப்படுது அப்படின்னா, இது நிறைய பேரால் சொல்லப்படுது, இது என்னதான் வந்து சம்பந்தம் இல்லாத ஒரு விமர்சனம், எல்லாத்துக்குமே இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இதுவும் விமர்சனங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நடிகை த்ரிஷா அவர்களுக்கு நெருங்கிய நண்பர், அவங்களுடைய பள்ளி கல்லூரி காலம் முதற்கொண்டு அவங்களுடைய நெருங்கிய நண்பராக திகழக்கூடியவர் தான் வந்து அர்ச்சனா கல்பாத்தி. இதை வந்து விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்றுக்கக்கூடிய பதவியேற்பு விழாவாக இருக்கட்டும், அது இல்லாமல் பல நிகழ்வுகளில் இவங்க 2 பேரும் ஒன்றா கலந்துக்கிட்டதை நம்மளால் பார்த்துக்க முடியும். அப்போது த்ரிஷா அவர்களுக்கும் நெருங்கிய நண்பர், ஸோ அதனால் வந்து இந்த பதவி கொடுக்கப்பட்டுருச்சு அர்ச்சனா கல்பாத்திக்குங்கிற ஒரு விமர்சனமும் முன்வைக்கப்படுது. இதையெல்லாம்
இதையெல்லாம் கடந்து அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் கிடையாது. நம்ம எப்படி வெங்கட நாராயணாவுக்கு வந்து தமிழ்நாட்டுடைய டெல்லி சிறப்பு பிரதிநிதி கொடுத்தப்போ தமிழ்நாட்டுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம், தமிழ்நாட்டின் குரலாக தமிழ்நாட்டிற்காக டெல்லியில் போய் வாதாடக்கூடிய கேபினெட் அந்தஸ்துக்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபருக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்களோ அதே மாதிரி தான் அர்ச்சனா கல்பாத்திக்கு அதே கேள்வி முன்வைக்கப்படுது. அர்ச்சனா கல்பாத்தி கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபர். அப்போ கேரளாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நபருக்கு தமிழ்நாட்டுடைய பாரம்பரியமாகவும் அடையாளமாகவும் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரமாகவும் போற்றி பாதுகாக்கப்படக்கூடிய கோயில்களின் அறங்காவலர் குழுவை நியமிக்கக்கூடிய அவங்க எல்லாத்தையும் செலக்ட் பண்றதுக்கான ஒரு குழுவா மாநில அளவில் நியமிக்கப்படக்கூடிய அவ்வளவு பெரிய பொறுப்புல எதன் அடிப்படையில் இந்த அரசு இடம் கொடுத்தது அப்படிங்கிறது தான் அடுக்கடுக்கான விமர்சனங்களாக அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய நியமனத்தில் வைக்கப்படுது. சரி, இதுக்கெல்லாம் பதில் ஏதாவது வந்திருக்கா, அதாவது இந்த விமர்சனத்துக்கெல்லாம் பதில் கிடைச்சிருக்கான்னா இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களே பதில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து நாங்கள் சும்மா நியமிக்கலை. அர்ச்சனா கல்பாத்தியை பொறுத்த வரைக்கும் அவங்க கோயில்களுக்கு 10க்கும் மேற்பட்ட கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய மாமனார் சீனிவாசன் அவர்கள் பல நூறு கோடிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க பல கோயில்களுக்கு திருப்பணிகளுக்கு வந்து அவரும் வந்து நன்கொடைகள் வந்து வழங்கியிருக்காரு, திருப்பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காரு. இப்படி திருப்பணிகளுக்கு உதவி செய்பவர்களை நியமிப்பதற்கு மூலமாக கோயில்களுக்கு செய்யறதுக்கு முன் வருவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி கோயில்களுக்கு திருப்பணி செஞ்ச ஒரு நபருக்கு நியமனத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருப்பா, அரசு நியமனத்தில் அறங்காவலர் குழுவை செலக்ட் பண்ணுற ஒரு நபராக அந்த இதை கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நம்மளும் வந்து நன்கொடை கொடுக்கலாம், நம்மளும் திருப்பணிகளுக்கு வந்து முன்னெடுக்கலாம், நம்மளும் பல கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலான்னு நிறைய பேர் முன் வருவாங்க. அதனால தான் கொடுத்தோம். வேல்முருகன் அவர்கள் தாவேகவுடைய 3ஆம் ஆண்டு விழாவில் பாடினதும் அதற்கு முதல்வர் விஜய் அவர்கள் அப்பொழுது நடனமாடியதும் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பரவலாக வைரலாக்கப்பட்டது. அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. வேல்முருகன் அவர்களுக்கு ஏன் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா, நாங்கள் வந்து நிறைய முன்னெடுப்புகள் எடுக்கலான்னு இருக்கோம், கோயில் சார்ந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும் நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் அதெல்லாம் முன்னெடுக்கலான்னு இருக்கோம், அதற்காக வேல்முருகன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு ரமேஷ் அவர்கள், அதாவது இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அர்ச்சனா அவர்களுடைய நியமனத்திற்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்களுக்கான பதிலாக சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சரி, ஆனால் அர்ச்சனா கல்பாத்தியும் அவர்களுடைய மாமனார் சீனிவாசன் மட்டும்தான் கோயில் திருப்பணிகளுக்காக பல நூறு கோடிகள் நன்கொடையாக தமிழ்நாட்டில் கொடுத்தவர்களா? வேறொரு ப்ரொஃபஷனை சேர்ந்த ஒரு நபர், அவருக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பில்லாத ஒரு தொழிலதிபர், ஒரு பிஸ்னஸ்மேன், ஒரு கோடீஸ்வரரோ லட்சாதிபதியோ, அவங்க யாரும் இது வரைக்கும் கோயில் நற்பணிகளுக்கு இந்த மாதிரி கோடிகளில் தமிழ்நாட்டில் கொடுத்தது இல்லையா? அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அரசு தாவேக அரசு ஏன் வந்து பதவி கொடுக்கல? அப்போ அர்ச்சனா கல்பாத்திக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா அதோட பின்னணி என்ன அப்படின்னு தான் அடுக்கடுக்கான பல கேள்விகள் அப்படிங்கிறது முன்வைக்கப்படுது. என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அது வெங்கட நாராயணாவுக்கும் வைக்கப்பட்டது, டெல்லி சிறப்பு பிரதிநிதிக்கு அந்த நியமனமும் எதுவும் வந்து அதற்கு அதாவது முதலில் ஜோதிடர் பதவியை தவிர்த்து இது எல்லா நியமன பதவிகளுக்கும் வந்து பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. எதுவும் பின்வாங்கினதாக தமிழ்நாடு அரசு இல்லை. அதே மாதிரி தான் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய நியமனமும் இருக்க போகுது. இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அரசை விமர்சிக்கக்கூடிய அரசு ஏதேனும் செய்தால் அதனை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமையும் உரிமையும் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பல தரப்பினரும் தங்களுடைய விமர்சனங்களை தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக அரசில் செய்யப்பட்ட அந்த அறங்காவலர் குழுவுடைய பதவி முடிவடைந்ததனால் இன்னும் 2 ஆண்டு காலத்திற்கு புதித அறங்காவலர் குழுவை தேர்வு செய்வதற்காக இந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கு. இவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய பணியை சிறப்புற செய்கிறாங்க, என்ன மாதிரியான தேர்வு நடைமுறைகள் பின்பற்றப்பட போகுது, அறங்காவலர் குழு தேர்வு செய்ததற்கு பிறகாக இந்து சமய அறநிலையத்துறையுடைய 5 ஆண்டு கால நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது, திமுக அரசை மிஞ்சக்கூடிய அளவில் கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்கு, கோயில் சார்ந்த சிறப்பு செயல்பாடுகளை எல்லாம் தாவேக அரசு செய்யுமா? அப்படி செஞ்சா உண்மையா எல்லாராலையும் பாராட்டத்தக்க விஷயமாகத்தான் இருக்க போகுது. இதெல்லாம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். Subscribe to One India and never miss an update.